ஒரு நிமிஷம். வெறும் ஒரே நிமிஷம் யோசிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ராகுல் அவர்களுடைய இந்த மரணத்த பத்தி கேள்விப்படுறப்போ, இதுதான் என்ன கேட்க வச்சுச்சு. ஸோ, அவர் வந்து ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல ஸ்பீடா டிரைவ் பண்ணதுனால அவர் இறந்துட்டாரு. பேரிகேட்ல முட்டி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இத கேள்விப்படுறப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பைக்கில் போகிறவங்கள பார்க்குறப்போ, நம்ம எல்லாருமே வந்து சொல்கிறோம், இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்களே, எங்கே போய் இடிக்க போகிறாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி சில நேரம் நம்ம திட்டி சொல்லியிருப்போம், சில நேரம் கன்சர்னாக சொல்லியிருப்போம். ஆனால் இந்த உயிரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதட்டத்தில் நம்ம ஒரு கன்சர்னில் சொல்கிறோம்ல, அதை வந்து இவங்கெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. என்னென்னா, இந்த பைக் ஓட்டும்போது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு அட்ரினலின் ரஷ் கிடைக்கிது, ஒரு பயங்கரமான த்ரில்லிங் ஒரு மொமெண்ட் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் கிடைக்கிது, பயங்கரமான ஒரு ஜாய் கிடைக்குது, நீங்கள் எல்லாத்தையும் மறக்கிறீங்க. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்காக இருக்கிற அந்த பீப்பிளை பற்றி நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் தவிர்த்துருக்கலாம். இதை விட இன்னும் மோசமாக இருக்கிறது என்னென்னா, அந்த நியூஸை எப்படி இவங்க எல்லாருமே வந்து எடுத்துக்கிறாங்க, எப்படி அதை வந்து அதை வச்சு அவங்களோட சேனல்ஸ்க்கு எப்படி ப்ரொமோஷன் தேடிக்கிறாங்கன்றதை பார்க்கும்போது தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அவங்க ஃபேமிலியே இப்போ ஓன் ஃபேமிலியே வந்து நம்ம ஓட பையனோ இல்லை நம்மளோட ஹஸ்பண்டோ இறந்துருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அதை பற்றி தான் யோசிப்போம் அப்படின்றது இல்லாமல், அதில் கூட ஒரு நியூஸ் ஆக்கி அதை கூட வந்து அவரோட டெத்தில் கூட அவருக்கு ஒரு அமைதியே இல்லாத மாதிரி செய்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் நான் வந்து தப்பாக யோசிச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சேஃபாக வண்டி ஓட்டுங்க. தேங்க்யூ.